ரசிகர் மன்றத்தில் இருந்தேன். அப்புறம் 2005 நான் ஒன்றிய கழக செயலாளராக கேப்டன் அவர்கள் நியமனம் பண்ணார். அதுக்கு முன்னாடி 1997 2003 வரைக்கும் ஒன்றிய ஆலோசகராகவும் கேப்டன் நியமனம் பண்ணார். இன்னைக்கு வரைக்கும் 2018 முடிஞ்சு 19 20 எலெக்ஷன் அப்போ வரைக்கும் ஒன்றிய செயலாளராக இருந்தேன். அப்புறம் காலத்துடைய கட்டாயம் நான் சென்னை பெரும்பாக்கத்தில் இருக்க வேண்டியதுனால நான் இங்கே இருந்துட்டு அந்த பதவியை தலைமை வேற கழகத்துக்கு மாற்றி கொடுத்தாங்க. நான் ஏறக்குறைய ஒரு 1988 மன்றங்களை ஆரம்பித்து செயல்படுறோம். இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம் என்ற தாரக மன்றத்தின் அடிப்படையிலே கேப்டன் அவர்கள் மதுரையில் 2005 தொடங்கினார். அப்பவே 21 லட்சம் பேர் கேப்டனை பார்க்க வந்திருந்தாங்க. அந்த மாநாட்டு முதல் தேர்தலே 18 லட்சம் வாக்குகளை பெற்றார். அதுக்கு பிற்பாடு 2009 2006 உள்ளாட்சி தேர்தலையும் 24 லட்சம் வாக்குகளை வாங்கினார். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வாங்கின ஓட்டு கூட்டணியோட தேமுதிக, பாமக, பிஜேபி கூட்டணியோட 78 லட்சம் வாக்குகளை வாங்கி 2வது இடத்துல தமிழ்நாட்டில் வந்தாங்க. அதிமுக முதல் இடத்துல இருந்தாங்க. திமுக முதல். அப்ப 2வது பெரிய கட்சிகள் இதை யாருமே சொல்ல. இவர் வாங்கின சதவீதத்தை மட்டும்தான் சொன்னாங்க. இவரு தலைமையில தான் அந்த கூட்டணி இருந்து இவருடைய வாக்காளர்கள் தேமுதிக தொண்டர்களை வாக்கு அளித்ததுனால்தான் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியும் பாமகவும் பிஜேபி ஜெயிக்கிறாங்க. அப்ப அந்த தேமுதிகனுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு கொண்டு வந்தார். 2011 பின்னாடி எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு. இவ்வளவு பெரிய இதுல விஷயங்கள் இருக்கும்போது ஊடகங்கள் அவர் மொத்தமா டோட்டலா இவர் தலைமையில வாங்கின ஓட்டு வங்கிகளை சொல்லல. அப்படியெல்லாம் ஊடகம் மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா சாப்பாடு கொடுத்தத அவர் உண்டி கொடுத்தாரு, உயிர் கொடுத்தோரும்பாங்க. வள்ளலாருக்கு பிற்பாடு உணவு அளித்து எல்லோரையும் காத்துக்கிட்டு வந்தவர் கேப்டன். அதுக்கு பிற்பாடு திரைத்துறையில நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தார். திரைத்துறையில டைரக்டராகவோ இல்லை தயாரிப்பாளராகவோ நடிக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல அதை மட்டும் மீறி இலவச கணினி பயிற்சி மையத்தை கொடுத்து நிறைய பள்ளி மாணவர்களுக்கு படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கினார். கிராமம் முதல் நகரம் வரை உருவாக்கினார். இதனால் இவர் மிகப்பெரிய தலைமையாகவும் ஆளுமையாகவும் இருந்தார். இவருடைய எதிர்காலத்தை பால் அடித்தது சில கைக்குலிகளாக இருக்கிற ஊடகங்களை தான் இவரை வீணடித்தாங்க. இன்னைக்கு மக்கள் அது உணர்ந்து பார்க்குறாங்க போது அந்த மக்கள் அன்னைக்கு உணராத போயிட்டாங்களே அப்படிங்கிறதா நமக்குள்ள உள்ள வருத்தம். அதனால இனி வரும் காலங்களிலாவது உணர்ந்து ஜனநாயகத்துக்கு வாக்களிக்க வேண்டும். கேப்டனுடைய புகழ் ஓங்கி வளரணும்னா அவரு லஞ்சம் இல்லாத வாழ்க்கையை உருவாக்கணும்னு சொன்னார். இந்த லஞ்சம் இல்லாத வாழ்க்கையை உருவாக்குறதுக்கு, அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு மக்கள் இது ஒரு பாடமாக இனி ஒரு நல்ல தலைவர்களை பயன்படுத்தணும்னா அடுத்த வர ஜனநாயகத்துல அந்நியார் அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அவங்களுடைய தலைமையை ஏற்று நாங்கள் நடக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால வருங்காலத்தின் அவருடைய தலைமையில தமிழகம் வளம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நல்ல உள்ளங்கள் அவருக்கு வாக்களிப்பார்கள் என்றால் தமிழ்நாடு நல்வழியில் நடத்தி செல்வார் கேப்டனுடைய பெயரில் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. மக்கள்லாம் விட்டுட்டோம்ல, அவரை விட்டுட்டோம்ல. அவரை விட்டுட்டோம்ல. அவர் ஆட்சிக்கு வந்திருந்தா எவ்வளவு செஞ்சிருப்பாரு ஏழை மக்களுக்கு. இன்னைக்கு எல்லாம் விட்டுட்டாங்க. மீடியாவில் போட்டு அவர் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க. நான் ஒரு கிறிஸ்டியன். நான் இது எப்படி ஏன் இங்கே அப்படின்னா விஜயகாந்த் சார் கிறிஸ்டியனா இந்துவா அப்படின்னு எனக்கு தெரியாது. எதுக்கு இங்கே அப்படின்னா சார் நான் என்னுடைய மொபைலில் நான் வாட்ஸ்அப் பார்த்துட்ருக்கேன். சாரை பற்றி அவர் சாப்பாடு போடுறாரு உண்மைதான். கண்டிப்பாக யார் கிறிஸ்டினாக இருந்தானா, இந்துவாக இருந்தானா, முஸ்லீமாக இருந்தானா, யாராக இருந்தாலும் சரி சாப்பாடு பார்த்தாங்கன்னா அவங்க பெரிய விஷயம். அந்த கடவுளை அதான் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவே அதான் சொல்கிறாரு. உண்மையாக சொல்கிறாரு. யாருக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்களோ அவங்க உங்களை வாழ வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு அவரு அதை நம்பி தான் வந்திருக்கேன். நான் சாப்பாடு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நானும் நினைப்போம். எல்லாருமே நினைப்போம். நானும் நினச்சிருக்கேன். நான் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஆனால் இதுவரையும் நான் யாருக்கும் இது பண்ணது கிடையாது.
ஆனா இது சொன்னது வரையும், சார் சொன்னது வரையும் இன்னிலேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னால பண்ண முடிஞ்சது நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். பட் ஆனா சாரோட இது பார்த்து 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 ரொம்ப இதுவாயிடுச்சு. கேப்டன் சாரை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா லாஸ்ட் ஒரு 1 இயரா இல்ல இந்த இதுக்காக, இந்த டெத்துக்காக நான் இது அப்படியே பார்த்துட்டு பழகிட்டு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது உடம்புல ஒரு மாதிரி ஆயிட்டு தான் உண்மையா சொல்லணும்னா நடக்கிறதுக்கு கூட வழி இல்லை. அதனால தான் பஸ் ஏறி வந்துட்டேன். குரோம்பேட்ல இருந்து வந்திருக்கேன். ரொம்ப வந்து மனசுடைஞ்சு போயிருக்கீங்க. எதனால? அவர் அப்படியே அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஏதா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவோம். சார் அவ்வளோ சாருன்னு சொல்றதோட கேப்டன் அவரு ரொம்ப பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. என்னால முடிஞ்சது நான் பண்ணுவேன், அவ்வளவுதான். இன்றைய விடையும் கொடுங்க இயலாதவருக்கு சாரோட தாரக மந்திரம். எங்க திருமலை பேரூராட்சி நான் அங்க அந்த அளவுக்குலாம் இது அந்த இதுல போந்து கிடையாது, அரசியல்ல போந்து கிடையாது, இண்டிவிஜுவலா தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம 4 பேருக்கு நல்லது செய்யணும். யார்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னா தலைவர்கிட்ட தான். நானும் ஆல்ரெடி 1000 பண்ணியிருக்கேன். சொல்லக்கூடாது, தலைவர் திட்டுவார். செஞ்சதை சொல்லக்கூடாது அப்படி சொல்லுவாரு. செஞ்சதே சொல்லக்கூடாது, தப்பு. தப்பு தான். நான் இப்ப சொன்னதே தப்பு தான். சொல்லாம செய்யணும், தலைவருக்காக செய்யணும். அப்ப அங்க வரும்போது அட்டசீமமா எங்க கேப்டன் பையன் வருவாங்க. நல்லது செய்யறவங்க எப்பவுமே இருக்க மாட்டாங்க. நல்லது செய்யறவங்க வாழ்க்கையில எப்பவுமே உயிரோட இருந்து சரித்திரமே கிடையாது. எல்லாருமே செத்துறாங்க. அதை நடத்துறவன் அதுக்கு அடுத்த இதுல எப்படி எப்படி வழி நடத்திட்டு போறாங்க அப்படின்றதுதான் ஒரு மேட்ரு. ஓகேவா? அடுத்தது வரவங்க இவர் எப்படி பண்ணாரு, அப்பா நான் பண்ணாரு, அதை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக பாண்டியனா இருக்கட்டும், அவரு சாரு அவரா இருக்கட்டும், எங்க அண்ணியாரை வந்து நடத்திட்டு போனோன்னு எனக்கு ஒரு ஆசை. மக்களை காப்பாத்தினதான் சார் வந்தாரு அவரு. மக்களை காப்பாத்தினதுக்காக தான் வந்தாரு அவரு. சும்மா இங்க கும்பிடு போட்டு ஏன் கும்பிடு போடணும், எதுக்காக கும்பிடு போடணும்? யாரு அம்மாட்ட கும்பிடு போடணும், சரி ரைட்டு. அம்மானா சாரி, எங்க அம்மாட்ட நான் கும்பிடு போடணும். எங்க அம்மாட்டையே நான் கும்பிடு பண்ண மாட்டேன். அப்புறம் மத்தவங்கிட்ட எதுக்கு நான் கும்பிடு பண்ணேன்? யார்கிட்ட கும்பிடு போடக்கூடாதுன்னு வந்து ஒரு விஷயம். எங்க சார்கிட்ட வந்து சார்லாம் சொல்ல மாட்டேன், மன்னிச்சுங்க. ஐயா கிட்ட வந்து கும்பிடு போடு அதெல்லாம் ஒரு இதுவே கிடையாது, மேட்டரே கிடையாது.